என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? தந்தை, மைந்தன், தூயாவியரின் திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறோம். ஒளி வழியாக தூய தொழுகைக்கு இணைகிறோம். நாம் ஒருமித்து முழு மனதோடு இறைவனை தொழுவோம். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலது கரமும் அவரது புயமும் வெற்றியை பெற்றுள்ளது. உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் நீதியை விளங்க பண்ணுகிறார். ஜெபம் செய்வோம். ஒன்றாக ஆட்சி புரிபவரும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவருமாகிய எங்கள் மாத்தூய இறைவா, இணையற்ற உம்முடைய அன்பின் அடையாளமாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஆத்மீக வாழ்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மாத்தூயவராகிய உம்மை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். காண்போர் உள்ளங்கள் உம்மை மகிழ்விக்கவும் உம்முடைய நாமத்தை உயர்த்தி காண்பிக்கவும் பரலோக ஆராதனையை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் அருள்தாரும். பரிசுத்தம் என்பது மனிதனுடைய சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டது. தேவன் மனிதனுக்கு அருளுகின்ற மிகப்பெரிய ஈவு. தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் மறுமை என்பது கேள்வி என்பதையும் நீர் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறீர். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதில் எங்களை தூய்மையாக்கி கொண்டு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் தொடர்ந்து ஆராதிக்க அருள்தாரும். பாடல்களும் கர்த்தருடைய வசனங்களும் வார்த்தைகளும் எங்களை ஆவிக்குள்ளாக்கட்டும். இயேசுவின் திருப்பெயரில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இறை நாம மகிமைக்காக கீர்த்தனைகளிலே 71வது கீர்த்தனை பாடல், கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்கிற 71வது கீர்த்தனை பாடல். இணைந்து பாடுவோம்.
முறைமுறையாக படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 112வது சங்கீதம். 112வது சங்கீதத்தை முறைமுறையாக படிக்க கேட்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணுமட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான், துன்மார்க்கருடைய ஆசை அழியும். இறைவா, உமது பேரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும், உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். என் பாவத்தை உம்மிடத்தில் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறந்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்கிறேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டை, என் பாவங்களை போக்கினீர். என் பாவத்தை அறிக்கையிடாமல் இருந்தால் என்னையே நான் அழித்து கொள்ளுவேன். நாம் முழங்காற்படியிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். பாவம் செய்கிற ஆத்துமா அழிவை சந்திக்கும். பாவம் என்பது தீமையின் உறைவிடமாய் இருக்கிறது. முன்காலங்களில் யூதர்களுடைய முறைப்படி பாவம் என்பது நோய்க்கு ஆதாரமானது. நோய் பலவீனங்கள் வருவது பாவத்தினால் என்பது அவர்களுடைய நினைவுகள். இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர் செய்த பாவமோ, சந்ததி சந்ததியாக பாவிகளாக தொடர்கிறார்களோ என்று திருமறை நம்மிடத்திலே கேட்கிறது. இன்று இந்த ஆராதனையின் வழியாக ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கும் தீமைகளை செய்ய, தீமைகளை உருவாக்க அவர்களை தூண்டுகிறவர்களாய் இல்லாதபடிக்கு நேர்வழி காண்பிக்கிறவர்களாய் இறைவனின் பாதையில் நடந்து அவர்களையும் இணைய செய்கிறவர்களாய் மாறுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பலவிதமான கொடிய பாவங்களினாலே உழன்று கொண்டிருக்கிறோம். பண ஆசை, பொருள் ஆசை, பேராசை, கண்களின் இச்சைகள், இருதயத்தின் சிந்தனைகள், கரங்களின் செயல்கள், கால்களின் நடத்தைகள், இவைகள் அனைத்தும் தீமை நிறைந்ததாய் இருந்து தீய வழிக்கு நேராக நம்மை அழைத்து செல்கிறது. அதிலிருந்து மாறி
பரிசுத்த வழியை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். காட்டத்தி மரத்திலே ஏறி அமர்ந்திருந்து இயேசுவை கண்டு கொண்ட மிகவும் குள்ளமான மனிதன் அவன். இயேசு அவனிடத்திலே வந்த பொழுது, அவன் இயேசுவினிடத்திலே வந்த பொழுது அவனுடைய எல்லா ஆசை இச்சைகளும் அவனிலிருந்து முழுவதும் மாற்றப்பட்டு, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்று இயேசு மிகவும் குள்ளமான அந்த சகேயு என்கிற மனிதனை கூறுகிறார். அழகும் ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் நிறைவான வாழ்வும் தந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார். அவர் நம்மை ஆபிரகாமின் சந்ததியாக, தம்முடைய சொந்த பிள்ளையாக, தம்முடைய இரத்தத்தை தந்து மீட்டிருக்கிறார். அந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி தூய்மையாக்கும்படியாக முழுவதும் அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் பாவமற என்னை கழுவி சுத்திகிறேன். நான் உறைந்த மழையிலும் வெண்மையாய் தூய்மையாய் வெளிப்பட அநேகருக்கு முன்மாதிரியாயிருக்க என்னையும் உருவாக்கும் என்று மனம் வந்து ஆண்டவரிடத்திலே கேட்போம். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். பாவத்தின் பாரங்களை நம்மிலிருந்து நீக்க போதுமானவராயிருக்கிறார். அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து பக்தனோடு இணைந்து பாடுவோம். அவர் நம்மை தள்ளிவிடவும் அறியேன் என்று சொல்லவும் இல்லை. மீண்டும் மீண்டும் முழு அன்போடு நம்மை அணைத்துக் கொள்ளுகிறார். இந்த நிலையை எண்ணி பார்ப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் தந்து வருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்று முழு மனதோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற நாம் பக்தனோடு இணைந்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என் மீட்பராம் இணைந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தின நாம் அவர் தாமே நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும்
என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமீன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற திருமறையின் பகுதி ரோமர் 6வது அதிகாரம் வசனங்கள் 1 13 முடிய. ரோமர் 6வது அதிகாரம் வசனங்கள் 1 13 முடிய அடங்கிய இறை வார்த்தைகளை படிக்க கேளுங்கள். ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்வோமோ? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம்.
கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, பரிசுத்த பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஜீவ வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்ற ஞானமுள்ள இருதயத்தை தந்து ஆவியானவர் எங்களோடு நீர் பேசும். ஆண்டவரே, அடியேனை உம்முடைய சிலுவையின் மறைவிலே மறைத்தருளும். உமக்கே மகிமையும் மாட்சிமையும் உண்டாகட்டும். இயேசு நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய இறையாசி தொடர்ந்து உங்களோடு கூட நிறைந்திருப்பதாக. அருமையானவர்களே, தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின் வருகின்ற 11ஆம் ஞாயிறாகிய இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க வேண்டிய பொருள் திருமுழுக்கு என்னும் திருவருள் சாதனம் அல்லது ஞானஸ்நானம் என்னும் திருவருள் சாதனம், சாக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசம் என்ற பொருளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா என்று அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் ரோம திருச்சபையாரை பார்த்து இந்த கேள்வியை எழுப்புகின்றார். தென்னிந்திய திருச்சபையிலே திருமுழுக்கு, திருவிருந்து ஆகிய இரண்டையும் திருவருள் சாதனங்களாக, சாக்ரமெண்ட்ஸ் ஆக திருச்சபை அங்கீகரித்திருக்கின்றது. பேப்டோ என்ற கிரேக்க அடிச்சொல்லை ஆங்கிலத்தில் பேப்டிசம் என்றும் தமிழில் திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம் என்றும் கூறுகின்றோம். இதன் பொருள் கழுவுதல், முழுக்குதல், தெளித்தல், ஊற்றுதல், நனைத்தல், தோய்த்தல் என்ற பல பொருளிலே அறியப்படுகின்றது. கிரேக்க திருமறையாகிய எல்எக்ஸஸ் அல்லது செப்டுவஜிந்தில் நாகமான் யோர்தான் ஆற்றில் மூழ்கி எழும்பியதற்கும் இதே பேப்டோ என்ற கிரேக்க சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஞானஸ்நானத்தை ஆன்மீக பொருளில் பயன்படுத்திய போது பாவம் மன்னிக்கப்படுதல், புது வாழ்வுக்கு உட்படுதல் போன்ற உண்மைகளை நாம் புரிந்து கொள்ளலாம். டாக்டர் எம்.எம். தாமஸ் என்ற இந்திய இறையியலாளர் புதுப்பிக்கப்பட்ட மனிதன் புதிய மானிடனாய் கிறிஸ்துவின் கூட்டுறவுக்குள் நுழையும் அடையாளமே ஞானஸ்நானம் என்கிறார். ஆக ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவோடு ஒன்றித்து இணைந்து உறவாடுகின்ற தூய்மையான ஒரு அனுபவம். இறைமக்கள் திருமுழுக்கை சாதாரண சடங்காக புரிந்து கொள்ளாமல் அதன் ஆற்றலை புரிந்து செயல் வடிவம் தருவது மிக மிக சிறப்பானது. சிறப்பாக பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே திருமுழுக்கு பெறுவதின் மூலம் பாவங்கள் கழுவப்பட்டு கடவுளின் பிள்ளையாய் மாற்றப்படும் அனுபவத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஒரு சடங்காக நாம் ஏற்றுக்கொள்ளாதபடி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே தேவ சமூகத்திலே நான் எடுத்துக்கொள்ளுகின்ற ஞானஸ்நானம் என்னுடைய பாவங்கள் கழுவப்படுவதற்கும் நான் தூய்மையான வாழ்வு வாழ்வதற்கும் இது ஆதாரமாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு விசுவாசியும் தினமும் அதை தன் உள்ளத்திலே புதுப்பிக்கின்ற ஒரு அனுபவத்திலே கடந்து வர வேண்டும். அருமையானவர்களே, இன்று நாம் இந்த ஆராதனையிலே திருமுழுக்கு உணர்த்தும் சில உண்மைகளை ஆண்டவருடைய வேத புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிப்போம். முதலாவதாக ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் என்பது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒன்று. என் வாழ்வை மாற்றி பாவ வாழ்விலிருந்து விடுவித்து நான் மனம் மாறி ஆண்டவருடைய மகனாக, ஆண்டவருடைய மகளாக வாழ
இந்த ஞானஸ்நானம் எனக்கு உதவியாக இருக்கிறது என்பதை ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு அருளுரை ஆற்றிய பிறகு மக்கள் பேதுருவிடம் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது பேதுரு, நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே ஞானஸ்நானம் என்பது விளையாட்டான ஒன்று அல்ல. திருமணத்திற்காகவோ இல்லையென்றால் ஒரு திருச்சபையிலே அங்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்ல ஞானஸ்நானம் என்பதை புரிந்து, என் ஞானஸ்நானத்தின் மூலம் என் வாழ்வு பாவமில்லாத தூய்மையான பரிசுத்த ஒரு வாழ்வுக்குள்ளாக நான் இப்போது இந்த திரு ஞானஸ்நானத்தின் மூலம் கடந்து வந்திருக்கிறேன் என்ற உயிரோட்டம் என்ற அந்த உள்ளுணர்வு எப்பொழுதும் தினம் தினம் நம்முடைய உள்ளத்திலே உருவாகி கொண்டிருக்க வேண்டும். யோவான் ஸ்நாபகனின் செய்தியின் மையப்பொருளே மனம் திரும்புதல் ஆகும். மனம் மாற்றம் பெற வேண்டும் என்பதை யோவான் வலியுறுத்துகின்றார். யோவான் ஸ்நாபகன் ஞானஸ்நானம் கொடுக்கின்ற போது அந்த நாட்களில் வாழ்ந்த மக்கள் ஒவ்வொருவரும் அவ்விடத்திலே வருகின்றார்கள். வந்து போர்ச்சேவர்கள் அவ்விடத்திலே வந்து கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற போது அவர் என்ன பதில் சொல்லுகின்றார் என்றால், நீங்கள் யாரையும் அநியாயமாக நீங்கள் தண்டியாதிருங்கள், நியாயமாக உங்கள் காரியங்களை செய்யுங்கள், உங்கள் சம்பளமே போதுமென்று இருங்கள் என்று அவர்களை மனம் திரும்ப அவர் அறைகூவல் விடுக்கின்றார். அதுபோல ஆயக்காரர்கள் அவ்விடத்திலே வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அப்போது அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், உங்களுக்கு என்ன வரி வாங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு அதிகமாக நீங்கள் வரி வாங்காதிருங்கள் என்று அவர்களுக்கு ஆலோசனை கூறுகின்றார். ஆகவே ஞானஸ்நானம் பெறுகின்ற அந்த ஒரு அனுபவம் தூய்மையான, நேர்மையான, லஞ்சமில்லாத, யாரையும் ஏமாற்றாத ஒரு புதிய உறவுக்குள்ளாக நான் கடந்து வருகிறேன் என்ற நம்பிக்கை எப்போதும் நம்முடைய உள்ளத்திலே நிறைந்திருக்க வேண்டும். 1234ஆம் ஆண்டு முதல் 1270ஆம் ஆண்டு வரை பிரான்ஸ் நாட்டை ஆட்சி செய்தவர் மன்னர் 9ஆம் லூயிஸ் என்பவர். இவர் நாட்டின் மிக முக்கியமான பத்திரங்களிலும் உடன்படிக்கைகளிலும் கையெழுத்திடும் போது 9ஆம் லூயிஸ் என்று கையெழுத்து போடாமல் பாய்சி நகர லூயிஸ் என்று கையெழுத்து போடுவாராம். காரணம், பாய்சி நகர ஆலயத்தில் வைத்து அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டதாம். தனது வாழ்விற்கான நற்பண்புகளும் தூய்மையும் ஆற்றலும் தனக்கு ஞானஸ்நானம் மூலம் அருளப்பட்டதை நினைவு கூறும் வண்ணமாக பாய்சி நகர லூயிஸ் என்று அவர் கையெழுத்திட்டதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆகவே தன்னுடைய அந்த ஞானஸ்நான அனுபவம் தனக்கு ஒரு புது வாழ்வை தந்தது. பாவ வெளியிலிருந்து என்னை விலக்கினது, என்னை தூய்மைப்படுத்தினது, கடவுளை உணர்கின்ற உணர்வை எப்பொழுதும் எனக்கு தந்தது. அதை நான் தினமும் உணர்கிறேன். அதை உணரும் வண்ணமாக பாய்சி நகர லூயிஸ் என்று நான் கையெழுத்திடுகிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆகவே மனம் மாறி வாழும் புதிய தூய்மையான வாழ்வு, ஞானஸ்நானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் மனம் மாறி தூய்மையான புது வாழ்வு வாழ்கிறோம் என்ற எண்ணத்திலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். இரண்டாவதாக, இறை அருளுக்கேற்ற ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்பது இறை அருளுக்கு, இறைவனுடைய கிருபைக்கு அது ஆதாரமாக இருக்கின்றது. தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அதாவது ஞானஸ்நானம் என்பது செலிப்ரேஷன் ஆஃப் காட்ஸ் கிரேஸ்,
கடவுளின் கிருபையின் கொண்டாட்டம். கடவுளின் கிருபையின் கொண்டாட்டம். ஞானஸ்நானம் என்பது ஆண்டவர் எனக்கு அருளி இருக்கிற, இறைவன் என்னுடைய வாழ்விலே அருளை இருக்கிற கிருபையின் கொண்டாட்டம். இறைவனின் கிருபையால் நமக்கு இலவசமாக அருளும் அருட்கொடை. அவருடைய கிருபையால் தகுதியற்ற அனைவருக்கும் அது வழங்கப்படுகிறது. ஞான ஸ்நானத்தில் பயன்படுத்தப்படும் தண்ணீர் இறை அருளின் அடையாளமாக மனித வாழ்வில் செயல்பட்டு நம்மை அது தூய்மையாக்குகின்றது, சுத்தப்படுத்துகின்றது, கரை படிய விடாமல் நம்மை அது பாதுகாக்கின்றது. ஞான ஸ்நானத்தின் வாயிலாக மனுக்குலத்தை தூய்மைப்படுத்தும் தூய் ஆவி தொடர்ந்து தூய்மை வாழ்வில் நிலைத்து வாழ நம்மை அது தூண்டுகின்றது. மேலும் நாம் அவரது கிருபையால் ஒளி பெற்று நாம் எதிர்நோக்கி இருக்கும் உரிமை பேற்றினை ஞானஸ்நானம் வாயிலாக பெற்றுக்கொள்கிறோம். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் அதை காண்கிறோம். திருமுழுக்கு ஓர் அடையாளமாக தினம் தினம் நம்மை புதுப்பித்து கடவுளின் திட்டம் நம்மில் வெளிப்படவும் அவருடைய விருப்பத்தின்படி வாழவும் வழிகாட்டுகிறது. கடவுளின் திட்டம் என்பது நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையாய் இருப்பது. ஆண்டவருடைய திட்டம் என்ன என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வதென்றால், நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையாக இருப்பது, ஞானமாக இருப்பது, தீமையை வெறுப்பது. தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் அதை தெளிவாக பார்க்கின்றோம். ஆக ஞானஸ்நானம் என்பது நற்செயல்கள் செய்கின்றவர்களாகவும் அநேகரை இறைவனுக்குள் அழைத்து செல்கின்றவர்களாகவும் நம்மை மாற்றுகிறதாகவே ஞானஸ்நானத்தின் அருள் சக்தி என்ன என்பதை நாம் திருமறையிலே பார்க்கின்ற போது நற்செயல்கள் செய்ய நம்மை தூண்டுகின்ற சக்தி அதிலே நிறைந்திருக்கின்றது. இன்னும் அநேகரை இறைவனுக்குள் அழைத்து செல்லுகின்ற ஆற்றல் அதிலே இருக்கிறது என்பதை ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தினம் தினம் நாம் அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். 3ஆவதாக புது வாழ்விற்கான ஞானஸ்நானம். நோவா காலத்தில் மக்களின் தீய செயல்களால் கடவுள் உலகை அழித்தார். ஆனால் நோவா நீதிமானாக இருந்ததினால் அவரும் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் கடிதத்தில் தண்ணீர் வெளியாக நோவாவும் அவர் குடும்பமும் காப்பாற்றப்பட்டது என்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே நாம் அதை காண்கிறோம். ஞான ஸ்நானத்தின் மூலம் பாவ வாழ்வு கழுவப்பட்டு புதிய வாழ்விற்குள் மாற்றம் பெறுகின்றோம். ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் புதிய வாழ்வை தொடங்குகின்றனர். நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றபோது அவரோடு மரித்து அடக்கம் செய்யப்பட்டீர்கள். மரணத்தில் இருந்து உயிர் பெறச் செய்த இறைவன் மீது உள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இன்னும் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனங்களிலே நாம் அதை பார்க்கின்றோம். ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவோடு பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவோடு புது வாழ்விற்கு உயிர் பெறுகின்ற ஒரு அனுபவம். ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவோடு பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவோடு புது வாழ்வுக்கு உயிர் பெற்று எழும்புகின்ற ஒரு தூய்மையான அனுபவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் பெற்றதின் வழியாக நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் ஆகின்றோம். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் கிறிஸ்துவுக்கு உரிமையானவர்கள், அவருக்கு நாம் சொந்தக்காரர்கள் ஆகின்றோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24 நாம் பார்க்கின்ற போது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கின்றார்கள். எனவே ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் மாம்சத்தின் கிரியைகளை வெறுத்து விடுவது மிக மிக அவசியமான ஒன்று. மாம்சத்தின் கிரியைகளை வெறுத்து விடாமல் நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், நான் திருச்சபையின் அங்கமாக இருக்கிறேன் என்று சொல்வதனாலே எந்த விதமான பயனும் இல்லை. மாம்சத்தின் கிரியைகள் என்ன என்பதை நாம் திருமறை பகுதியிலே மிக தெளிவாக பார்க்கின்றோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், சண்டைகள், பகைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகளை விட்டுவிட்டு நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆலயத்திலே
அநேக மக்களுக்கு சாட்சியின் முன்பாக நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவன் என்ற அந்த உள்ளுணர்வு ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய உள்ளத்திலே உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, நம்முடைய ஜீவ நாள் முழுவதும் அந்த உள்ளுணர்வு ஜீவ ஊற்றாக நம்முடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். மேலும் நான் தெளித்து ஞானஸ்நானம் பெற்றவன் என்று யாரும் பெருமைப்பட வேண்டாம். இல்லாவிட்டால் நான் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவன் என்று யாரும் பெருமை பாராட்ட வேண்டாம். வீணான விவாதங்கள் நமக்கு தேவையில்லை. ஆனால் ஒன்றிலே நாம் பெருமை பாராட்ட கடமைப்பட்டவர்கள். என்னவென்றால், ஞானஸ்நானம் பெற்ற நான் மாம்சத்தின் கிரியைகளை முழுவதுமாக நான் விட்டிருக்கிறேன் என்பதிலே நாம் ஆண்டவரை துதிக்கின்ற துதி எப்போது நம்முடைய உள்ளத்திலே உருவாகி கொண்டிருக்க வேண்டும். மாம்சத்தின் கிரியைகளை நாம் தொடர்ந்து செய்து பாவ வாழ்விலே வாழ்ந்துவிட்டு நாம் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தாலும் பயனில்லை, தெளித்து ஞானஸ்நானம் எடுத்தாலும் பயனில்லை. ஞானஸ்நானம் என்பது ஒரு புதிய தூய்மையான இறைவனோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு உறவுக்கு நம்மை கொண்டு வருவதற்கு பதிலாக எந்த விதமான உரிமைகளை பெறுவதற்காக அல்ல ஞானஸ்நானம். சிலர் திருச்சபைகளிலே உரிமைகளை பெறுவதற்காக ஞானஸ்நானம் பெறுகின்றார்கள். இல்லை என்றால் திருச்சபையிலே ஓட்டு போடுவதற்காக ஞானஸ்நானம் பெற முற்படுகின்றார்கள். அது தவறான ஒன்று. தூய்மையான வாழ்வதற்காகவே நான் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன் என்ற அந்த உள்ளுணர்வு எப்போதும் என்னுடைய உள்ளத்திலே ஜீவ ஊற்றாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக உலகில் வாழும்போது நாம் எந்த ஞானஸ்நானம் எடுத்தாலும் நாம் எடுத்த ஞானஸ்நானத்திற்கு சாட்சியாக நிற்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக பிறக்கின்றவர்கள் அல்ல, மாறாக உருவாக்கப்படுகின்றார்கள் என்று தூய ஜெரோம் கூறுகின்றார். ஆகவே கிறிஸ்தவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகிலே நாம் உருவாகின்றவர்களாக, ஆண்டவருக்கு பயந்து நடக்கின்றவர்களாக, நான் ஞானஸ்நானம் பெற்றவன் என்பதை என் வாழ்விலே நான் ஒவ்வொரு கணமும் பிரதிபலிக்கின்றவனாக நான் வாழ வேண்டும். அதையே இறைவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆகவே அந்த புனித சாக்கிரமத்திலே நாம் நிலைத்து நின்று ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்விலே முன்னேறி செல்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைகளை தெளிவாய் கேட்டு வாழ்க்கையிலே அதன்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இப்பொழுதும் நாம் நம்முடைய விசுவாசத்தை இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின் வாயிலாய் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் வைத்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். நிறைவு பாடலாக ஞான பாடல்களிலே 304வது பாடல், விண்கிரீடம் பெற போருக்கு கிறிஸ்தேசு செல்கிறார் என்கிற 304வது பாடலை இணைந்து பாடுவோம். Freedom,
ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை போற்றுகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். திருச்சபையிலே ஆண்டவர் சாக்கிரமந்துகளை தந்து எங்களை ஜீவ வாழ்வுக்கு நீர் அறைகோவி அழைக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்வை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறீர். ஆண்டவர் தந்திருக்கிற ஜீவ அனுமானங்களை நாங்கள் பக்குவமாக ஞானமாக பெற்று தூய்மையான பரிசுத்தம் நிறைந்த வாழ்வு வாழ ஆவியானவர் எங்களை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய சரீரமாகிய திருச்சபையிலே நாங்கள் பரிசுத்த வாழ்வோடு இணைந்திருக்க எங்களை நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் கரை படிந்தவர்களாக அல்ல, பாவத்திலே மூழ்கி நிற்கின்றவர்களாக அல்ல, நாங்கள் ஆண்டுடைய ஆலயத்திலே இணைந்திருப்பது தூய்மையான பரிசுத்த வாழ்வோடு நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் இணைந்து நின்று ஆண்டுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஆவியானவர் எங்களை நீர் பலப்படுத்தும். அப்பா, ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற அருட்கொடையாகிய ஞான ஸ்நானத்திற்காக ஆண்டவரை நன்றியோடு போற்றுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அதன் பொருளை நாங்கள் திருமறையிலிருந்து ஞானமாக அறிந்து ஞானமாக வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, ஞான ஸ்நானத்தை குறித்து வீணான விவாதங்களிலே நாங்கள் ஈடுபடாதபடி கடவுளுக்கு பயந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஞான ஸ்நானத்தின் சாட்சியின் மக்களாக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாவல், ஆண்டுடைய பராமரிப்பு ஆண்டவரே எப்போதும் தம்முடைய பிள்ளைகளோடு கூட நிறைந்திருப்பதாக. ஆண்டவரே, தொற்று நோய்கள் நிறைந்த இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் ஒருவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அரணாக இருக்கிறீர். ஆண்டவரே, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிற எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே பணிகிறோம். உம்முடைய காருண்யத்திலே மறைத்து ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். உமக்கே மகிமையும் ஆட்சியுமே உண்டாகட்டும். இயேசு நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நம்மளோடு கூட தங்கியிருப்பதாக. சமாதானத்தின் தேவன் தாமே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இருந்து உங்களை ஜீவ பாதையிலே ஆண்டவர் வழி நடத்துவாராக. ஆமென்.